ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஈவினிங் வந்து நம்ம என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ டீ பார்த்தீங்கன்னா இது என்ன டீ? சுக்கு டீ, சுக்கு கருப்பட்டி காஃபி. சுக்கு கருப்பட்டி போட்டு காஃபி, ஏலக்காய்லாம் போட்டு நல்ல மணமா இருக்கு. சுக்குமல்லி காஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வடைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆம், சுக்கு காஃபி வந்து கொதிச்சிட்டு இருக்கு காய்ஸ் எல்லாருக்கும். இப்போ வந்து இது வந்து வடை, முருங்கைக்காய் வடைக்கு பருப்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து வந்து முருங்கைக்காவை அவிச்சு அதோட அந்த சதையை மட்டும் எடுத்து இதோட தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். முருங்கைக்காவை அவிச்சு சதையை எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, அந்த முருங்கை சதையை வந்து போட்டு நல்லா இது வரவி வைக்கணும். அம்மா இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள். பருப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கு. அப்புறமா சீரகம், முருங்கைக்காய் சதை பிறகு அவிச்சு சதையை எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, வெங்காயம், மிளகாய் போடணும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப வெங்காயம் மிளகாய் போட்டோம்னா வடைக்குள்ள அந்த இது வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்தா போதும். நம்ம வந்து வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வெட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போடுவீங்க. ஆமாம், எந்த வெங்காயம்னாலும் போடலாம். கொஞ்சம் மிளகாய், வெங்காயம் எல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ இதோட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வடை பொரிக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன எண்ணெய் இது? கடலெண்ணெய். கடலெண்ணெய். கடலெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு நம்ம வடை ஒன்றொன்னா போட்டு இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். மிக்ஸ் ஆயிடுச்சா? எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ ஒரு வடையா நம்ம போட்டு எடுக்கிறோம். பருப்பு மாவை நல்லா தட்டி தட்டி கடாயில் ஒன்றெல்லாம் போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எங்கள் தங்கச்சிமாருங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஆட்டி வச்சு மிக்ஸ் பண்ண அந்த பருப்பு முருங்கைக்காய் வடை. இது பேர் வந்து முருங்கைக்காய் வடை, தூத்துக்குடி ஸ்பெஷல் முருங்கைக்காய் வடை. சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட அந்த வடை. நமக்கு காயத்தூள் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், செமிக்கும். நல்ல பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம வடையை போட்டதை பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ஒரு பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ, எந்த டீக்குனாலும் இதை வச்சு சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையாக இருக்கும்.